இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் த லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எப்போது பாதுகாக்கப்படுவோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். And when they were departed, behold, the angel of the Lord appeared to Joseph in a dream, saying, Arise and take the young child and his mother and flee into Egypt, and be thou there until I bring thee word. For Herod will seek the young child to destroy him. Matthew chapter 2 verse 13. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றார்னா, யோசேப்புக்கு அவருடைய சொப்பனத்தில் தோன்றி எச்சரிக்கை கொடுக்கிறார். அதாவது, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், சோ நீ பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு அப்படின்னு சொல்வதாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் எப்போது பாதுகாக்கப்படுகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துல இருக்கிற முக்கொம்பு அப்படின்ற இடத்துல எல்லாரும் நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸா அந்த இடத்துல குளிக்கிறதுக்காக போவாங்க. சென்னையில இருந்து கிளம்புன ஒரு பசங்க குரூப், அதுல 3 பேர் அங்க மூழ்கி இறந்து போனாங்க. அங்க இருந்தவங்ககிட்ட, லோக்கல் பீப்புள்கிட்ட எல்லாரும் கேட்கிறப்போ, இந்த டிவில எல்லாம் இருந்து இன்டர்வியூ பண்றப்போ அவங்க கேட்கறாங்க, நீங்க எதுவும் அவங்கள எச்சரிக்கை பண்ணலையா, வார்ன் பண்ணியிருக்கலாமே, அந்த இடத்துல பிரச்சனையான இடம், ஆழமான இடம், நீங்க வார்ன் பண்ணியிருந்தா அவங்க போயிருக்க மாட்டாங்களான்னு கேட்டதுக்கு அங்க இருந்த லோக்கல் பீப்புள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க பல தடவை வார்ன் பண்ணோம், அங்க போகக்கூடாது, அங்க போன பிரச்சனை, இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த மாதிரி இறந்திருக்காங்க அப்படின்னு கூட நாங்க சொல்லி பார்த்தோம், ஆனாலும் அந்த பசங்க கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை அப்படின்னு அந்த பீப்புள் சொன்னாங்க. இந்த இடத்துலயும் யோசேப்புக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் தேவனிடத்திலிருந்து தூதனாலே தரப்படுகிறது. என்ன சொல்றார் அப்படின்னா, நீ இப்போ இந்த இடத்துல இருந்து இம்மிடியட்டா பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு ஈஜிப்டுக்கு போகணும், அங்க நான் சொல்ற வரைக்கும் அங்க இருக்கணும் அப்படின்னு யோசேப்பு எச்சரிக்கை பண்ணப்படுகிறார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதுக்கு பிற்பாடு ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்தான். அப்போ இந்த எச்சரிப்பினாலே இயேசு கிறிஸ்து காப்பாற்றப்பட்டார். நம்ம நினைக்க கூடாது ஏதோ முதல் தடவையா யோசேப்புக்கு இந்த காரியம் நடக்குது அப்படின்னு. நம்ம அதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையில நடந்ததை நம்ம பார்க்கணும். அதாவது, நமக்கு இன்னைக்கு ஆவியானவரை குறித்து தெரியும், ஆவியானுடைய கிரியை குறித்து தெரியும். ஆனால் அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருந்து ஒரு 400 வருஷம் தேவனுக்கும் இந்த பூமிக்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லை. அந்த மாதிரியான சமயத்துல அங்கே யோசேப்புக்கு மேரிய என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு. இப்போ கல்யாணம் நடக்க போகுது. இன் பிட்வீன் இந்த கேப்ல மேரி பரிசுத்த ஆவியானவராலே அற்பமாகிறாள். இப்போ இதை கேள்விப்பட்டு யோசேப்பு என்ன செய்யறார் அப்படின்னா, மேரிய மேரேஜ் பண்ண வேண்டாம், பட் யார்ட்டையும் வெளிப்படுத்தாம நம்ம அவளை தள்ளி விடலாம் என்று இருக்கும்போது, கர்த்தருடைய தூதனானவர் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி அவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து, மரியாள் எப்படி கர்ப்பமானார்கள் அதை குறித்து சொல்லும் போது யோசேப்பு தேவனை நம்பினான். தேவதூதனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மரியாளை யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். என கண்மானவர்களே, ஆல்ரெடி தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான் யோசேப்புக்கு அடுத்ததாக வரப்போகிற பிரச்சனை எச்சரிக்கையாக தூதனாலே கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்தில் இருந்து வருகிற எச்சரிப்பின் காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம நிறைய நேரம் நினைப்போம் தெரியுமா, ஒரு பிரச்சனையில நான் போய் சிக்கிட்டு இருக்கும் போதுல நான் நினைப்பேன், ஐயோ, இது முதல்ல ஆண்டவர் எனக்கு ஏதாவது எச்சரிப்புல என்னைய தப்பிக்க வச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு நினைப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும்,
நாம் எப்போது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பந்தான் நம்மை தேவன் விடுவிக்க எச்சரிப்பின் செய்தியை கொண்டு வருவார். அதாவது இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நம்ம எப்படி நடந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவாரு பிரதர், நம்ம என்ன செஞ்சாலும் சரி நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டுள்ளது, சோ நாம அவருடைய பலத்த பாதுகாப்புக்குள்ளதான் இருக்கோம் அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணம் இருந்தா, நான் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர் என்னை காப்பாத்துவார்ன்ற எண்ணம் இருந்தா அதை இன்னைக்கு அழிச்சிடணும். அதாவது நம்ம எல்லாருமே கார் டிராவல் பண்ணுவோம். அந்த கார்ல சீட் பெல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல தவறி போய் நம்ம காரை ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மிடியட்டா சீட் பெல்ட் போட்டிருந்தாதான் ஏர் பேக்லாம் ஓப்பன் ஆகி நம்மளை பாதுகாக்கும். ஆனால் நம்ம ஏறி சீட் பெல்ட் போடாம கொஞ்சம் தூரம் காரை மூவ் பண்றோம் அப்படின்னா இம்மிடியட்டா சீட் பெல்ட் அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். அது அடிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் நம்மளை வார்ன் பண்ணும், சீட் பெல்ட் போடணும்னு அந்த பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு அப்புறம் வர்ற பிரச்சனைகளை நம்ம தான் சந்திக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு தேவனாலே தரப்பட்ட ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். அவர் நம்மளை வார்ன் பண்ணுவாரு, நமக்கு கூட பேசுவாரு, எச்சரிக்கை பண்ணுவாரு. நம்ம கீழ்ப்படியாமல் தொடர்ந்து கீழ்ப்படியாமல் இருந்தோம் அப்படின்னா அமைதியாக நம்மை விட்டு விலகி விடுவார். சோ நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியம், இந்த உலகம் வெள்ளத்தினால அழிந்தது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நோவாவினுடைய கீழ்ப்படிதல். அந்த நாட்களில் தேவன் நோவாவை பேழை செய்ய சொல்லும் போது கண்ணால பார்க்காத மழை, ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு அதுக்கு இம்மிடியட்டா ஒபே பண்ணி நோவா பேழையை செய்தார். அவர் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக நோவா மாத்திரமல்ல, அவருடைய குடும்பம் முழுவதும் தேவனாலே காப்பாற்றப்பட்டது. என கண்மானவர்களே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிற காரியம் நமக்கு புரியுதோ இல்லையோ, அந்த காரியத்தினுடைய இம்பாக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. எப்போது நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்போது அவர் நம்மை மாத்திரமல்ல நம் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்கள்ல தகப்பனே, நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. சில காரியங்கள் சில சூழ்நிலையில எங்களுக்கு புரியாம இருக்கலாம் தகப்பனே, ஆனாலும் உமது வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் நாங்கள் செவி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நாங்கள் உமக்குள்ளா எங்களை காத்து கொள்ளுகிற அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் வளர ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.